ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டை, புதிய ஆண்டை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் எண்ணற்ற வாக்கு தத்தங்களை நமக்கு அளவில்லாமல் ஊற்றுகிறவராக, அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் நமக்கு பண்ணியிருக்கிற ஒரு வாக்கு தத்தம் சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் அதிகாரம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி நமக்கு அவர் வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். எப்படி அவர் நமக்கு நன்மை தருகிறவராக இருக்கிறார்? சங்கீதக்காரனாகிய தாவீது புத்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அவரது நன்மை என்னை தொடரும் என்று சொன்னது போல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும், நம்முடைய ஆயுள் காலம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நன்மையை ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நமக்கு செய்து வருகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக 65ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி, வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் ஆண்டவர் நமக்கு அந்த நாட்கள் முழுவதும் நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மையாக முடிய செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய பாதைகள் எல்லாம் மிகவும் அருமையாக நம்மை நடத்துகிற அந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் நன்மைகளை குறித்து ஆண்டவர் அதிகமாய் நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். முதலாவது நாம் எப்படி நன்மை வரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, எப்படி நமக்கு நன்மை வருகிறது? நீங்கள் மனம் பொருந்தி சேவிப்பீர்கள் என்று சொன்னால், செவி கொடுத்தால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு நன்மை வர வேண்டும் என்று சொன்னால், நாம் மனம் பொருந்தி ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய மனதையெல்லாம் ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு நன்மையை வர பண்ணுகிறவராக இருக்கிறார். யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் அப்படி சொல்லப்படும். தன் உதடுகினால் அவன் என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. தேவனுடைய கையிலே நாம் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டும் என்று சொல்லி அவன் குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அவன் பேசுகிறவனாக இருந்தான். ஆண்டவருடைய சமூகத்துல நாம கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எப்படி நன்மை வரும் என்று சொல்லும் பொழுது, முதலாவது நாம் மனம் பொருந்தி சேவிக்க வேண்டும், அவரிடத்திலே செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, தன் உதடுகளினால் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்னிப்பு கேட்கிறவர்களாக, நாம் ஏதாயிலும் பாவங்கள் செய்திருப்போம் என்று சொன்னால், மீறுதல் செய்திருப்போம் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் பேசியிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என் உதடுகளின் பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம குறைகளை எல்லாம் ஆண்டவர் நிவர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நன்மையன்றி அவனுக்கு தீமை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்மையை தருகிற ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் நம்மை ஆண்டவர் எச்சரிக்கையாய் இருக்கும்படி அவர் சொல்ல விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே லாபானை குறித்து வாசிக்கிற, லாபானுக்கு யாக்கோபுக்கு எதிராக போகும் பொழுது அவனிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், அவனுக்கு நன்மைதான் நீ செய்ய வேண்டும், தீமை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று அந்த வார்த்தை, அந்த சொப்பனத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது அவன் அதற்கு எச்சரிக்கையாய் இருந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நன்மையானதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். யாருக்கு ஆண்டவர் நன்மை தருகிறவராக இருக்கிறார்? ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு நாம் நிற்கும் பொழுது, வேதனையோடு நிற்கும் பொழுது, ஒரு பிரிவை தாங்க முடியாதபடிக்கு நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கண்டு நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறவராக இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், ஆகார் தன் பிள்ளை சாகும்படிக்கு அங்கே தண்ணீர் இல்லாமல் அங்கே நிற்கும் பொழுது, அவன் தண்ணீரன்றி குடிக்க ஒரு சொட்டு கூட தண்ணீர் இல்லாதபடிக்கு அவன் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தண்ணீரை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவர் தண்ணீரை கொடுக்கிறவராக இருக்கிறார். மனங்கசந்து அழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது, அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு லேயாளுக்கு ஆண்டவர் மனம் இறங்கி ஆண்டவர் அவளுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அதே போல தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டதான அந்த யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது, அவனை குழியிலே தள்ளிவிடுகிறார்கள். ஒரு சகோதரன் அவனை எடுத்து அவனை நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியாயும் அவன் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு நன்மை செய்யும்படியாக அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த யோசேப்பை கர்த்தர் அங்கிருந்து
அங்கிருந்து ஒருவனுக்கு விற்று போடவும், அங்கிருந்து அவன் அங்கே இன்னொரு மனிதனிடத்திலே போகவும், அங்கே பார்வோனுக்கு முன்பதாக அவன் உயர்த்தப்படுவதற்கும் கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். குழியிலே தள்ளப்பட்ட யோசேப்பை கர்த்தர் நமக்கு நன்மை செய்து உயர்த்தினவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மன உறுதியுடன் இருக்க வேண்டும். நன்மை தருவார் ஆண்டவர், ஆனால் நமக்கு மன உறுதி நமக்கு வேண்டும். ரூத்தின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ரூத் மன உறுதியிலே அவள் தைரியமாய் நிலைத்திருந்தபடியினாலே கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். யோபுவின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, நன்மை வராது, நான் காணப்போவதில்லை, இனி அது எனக்கு வரவே வராது என்று யோபு சொல்லும் பொழுது, ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார்? துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணி, அவர் நன்மையாய் எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிற பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆண்டவரை நாம் தேடுவோம் என்று சொன்னால், ஆண்டவரை தேடி போவோம் என்று சொன்னால், நமக்கு எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் நமக்கு நன்மையை தருகிற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால், ஆதியாகமம் புத்தகத்திலே 32ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் நம்மை பெருக செய்கிறவராக இருக்கிறார். நன்மை செய்கிற ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை விதமாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு ஒரு பெருக்கத்தை தருகிறவராக இருக்கிறார். நன்மை தருகிற ஆண்டவர் 2வது செய்கிற காரியம் 65ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டது போல, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். இந்த ஆண்டு நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாய் நமக்கு என்ன செய்ய போகிறார்? நமக்கு ஆண்டவர் அளிக்க போகிறார். கடந்த ஆண்டிலே கிடைக்கப்படாத ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வருஷ துவக்கத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார்? அதையெல்லாம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 3வதாக, ஆலயத்தின் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். ஆலயத்திற்கு போகும் பொழுது, தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனுடைய பட்சத்திலே ஒருமனமாய் உட்காரும் பொழுது, அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரசன்னத்தினால, அந்த மகிமையினால அவர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். சங்கீதகனாய் தாவீது சொன்னது போல, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய கிருபை என்னை தொடரும் என்று சொன்னது போல, ஆண்டவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் தொடர பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த நன்மை செய்கிற ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிற விரும்புகிறார்? சங்கீதங்களின் புத்தகத்தில் 26ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில், நம்பிக்கையாயிருக்கிறவன் நன்மை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையாய் இருக்கிறவன் ஒருபோதும் அவன் தள்ளாடுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் சமூகத்துல எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் அவன் செழிக்க ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீதிமொழியின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்பிக்கையோடு நன்மை வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறவனை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில வைக்கிறவராக இருக்கிறார். பூரண சமாதானத்தை நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார். நன்மை செய்கிற ஆண்டவர் அங்கே ஆதியாகமம் புத்தகத்திலே சொல்லப்பட்டது போல 100 மடங்கு நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார் என்று சொல்லும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, நாம் நன்மை செய்வதில் நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை அறியான் என்று சொன்னது போல, நாம் நன்மை செய்கிறதுல நாம் முந்திக் கொள்ள வேண்டும், கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வதிலே முந்திக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல, கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார் என்று சொல்லும் பொழுது, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த ஆண்டு துவக்கத்தில இருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். கடந்த ஆண்டிலே நமக்கு சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை ஆசீர்வாதம் வராமல் இருந்திருக்கலாம், நான் ஜெபித்து சோர்ந்து போயிருந்திருக்கலாம், நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தேன், அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லியிருக்கலாம். வேதம் சொல்லுகிற நீண்ட நாளுக்களாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல, கடந்த ஆண்டு கிடைக்கப்பெறாத ஆசீர்வாதங்கள், நன்மைகளை எல்லாம் இந்த புதிய ஆண்டில, இந்த 2026ஆம் ஆண்டு துவக்கத்துல ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக முடிய செய்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து போனான், எல்லாவற்றையும் அவன் விட்டு வந்தான், எல்லாம் தனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு நன்மை செய்தவராக இருந்தார். இழந்து போனது எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுக்கிறவராக இருந்தார். எனவே இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இந்த புதிய ஆண்டு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நான் முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன், முழுமையாக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லும் என்று சொன்னால், வேத வாசிப்புல, ஜெபிப்பதில், ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்பதில், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில் நாம் உண்மையாய் இருப்போம் என்று சொன்னால்,
இந்த ஆண்டவர் நமக்கு நன்மையானதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நன்மையானதை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாமல் நாம் நன்மை செய்வதிலே நாம் முன்னோக்கி செல்வோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இன்றைக்கு விசேஷித்த நன்மை உன்னை தேடி வரப்போகிறது. என்னை தேடி வந்த இயேசு இன்றைக்கு உங்களையும் தேடி வந்து அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எப்படி சகைவை தேடி ஆண்டவர் போனாரோ அதே போல இன்றைக்கு இந்த வருஷத்துல துவக்கத்துல உங்களையும் தேடி உங்கள் இல்லத்திற்கு இயேசு வருவார். உங்கள் உள்ளத்திற்குள் இயேசு வருவார். அந்த இயேசு வந்து சொல்வார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது நீ அவருடைய பட்சத்துல அவருடைய பாதத்துல நீ அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன் என்று சொல்வோம் என்று சொன்னால் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர், இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நன்மையாய் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இதுவரை தீமை செய்தவர்கள் நமக்கு நன்மை செய்வதற்கு ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுவார். எதிராளிகள் நிமித்தம் ஆண்டவர் பேசுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த புதிய ஆண்டில பிரவேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பெருக பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஆண்டவரை கிருபைகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் தொடர நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே இந்த நாள் துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் ஆண்டவரே வேத வாசிப்புல ஜெபத்தில் உறுதியாய் நம்முடைய பிள்ளைகள் தரித்து கொண்டிருக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமும் நன்மையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ரெட்டிப்பாய் கிடைக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டில் கிடைக்கப்பெறாத ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியாய் கிடைக்க நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.